சோழன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு எங்க வீட்ல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்பா சொல்லியிருக்காரு. அங்க போயிட்டு நிலாவ என்கிட்ட பிரிக்கிற மாதிரி ஏதாவது சதி பண்ணுவாங்க கண்டிப்பா. நம்ம போகாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் யோசிச்சுட்டு இருக்காங்க. நேரத்துல பாண்டியன் வந்துட்டு, என்னடா உன் மாமனார் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துட்டு அப்படி ஏதாவது டிராமா பண்ணுவாருன்னு பார்த்தா, புதுசா ஒரு பிளான் போட்டு வீட்ல வந்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சேரன் வர்றாங்க. உங்க மாமனார் இவ்வளவு சீக்கிரம் மனசு பரவாயில்ல, நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலடா. அவர் உங்க 2 பேத்தையும் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாங்க. நீ போனே அவர் எதுக்காக இங்க வந்திருக்காருன்னு எனக்கு தானே தெரியும். ஒரு வாரத்துல என்னையும் நிலாவும் பிரிச்சு காட்டுறேன்னு என்கிட்ட சபதம் விட்டாருனே. அத ஒரு வாரத்துல செஞ்சு காமிக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒண்ணும் மனசெல்லாம் மாறிலாம் எங்களை கூப்பிட வரல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அவர் மனசு மாறின மாதிரி தான் தெரியுறாரு அப்படிங்கிறாங்க. இல்லன்னு அவர் அங்க என்ன கூட்டு போயிட்டு என்ன அவமானப்படுத்தி நிலாவை அவங்க இருக்க வச்சுட்டு என்ன அனுப்பி விட்டுருவாரு. இன்னும் ஒரு வாரத்துல என் பொண்ணாவே நான் வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு வேற சொன்னாருனே அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே சேரன் இருந்துகிட்டு அப்படியெல்லாம் இருக்காதடா, நீ வருத்தப்படாம போயிட்டு வா, அப்படி இருந்தா நிலாவுக்கு தெரியும், நிலா பாத்துக்கோ அப்படி சொல்றாங்க. இல்லனே நிலா கிட்ட வேற நான் வேற மாதிரி சொல்லி வச்சிருந்தேன். அவங்க அப்பா கிட்ட ரொம்ப அமைதியா பேசினேன்னு சொல்லிட்டு அந்த சபதம் போட்டதெல்லாம் நிலாவுக்கு தெரியவே தெரியாது. இப்ப சொன்னா நிலா நம்புவாங்களா மாட்டாங்களானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. எதுக்கும் நீ நிலா கிட்ட பேசி பாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நிலா கிட்ட போயிட்டு, நீங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. நான் உங்ககிட்ட பேசுனது பாதிதாங்க. உங்க அப்பா என்கிட்ட கார்ல பேசிட்டு வந்ததுன்னு சொல்லி அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? இன்னும் ஒரு வாரத்துல நான் உங்களை வந்து இங்க இருந்து கூட்டு போறேன், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாருங்க. அதனாலதான் இப்ப வீட்டுக்கு வர சொன்னதும் எனக்கு என்னமோ அவர் ஏதோ பிளான் போட்டுதான் நம்ம 2 பேத்தையும் வீட்டுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்குதுங்க அப்படி சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. இல்லங்க அப்படி எல்லாம் இருக்காது. இதனால எங்க அப்பா இப்படி எல்லாம் பேசாதே கிடையாது. உண்மையில எங்க அப்பா மனசு மாறின மாதிரி தான் இருக்கு. நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போகலாங்க, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. அங்க உங்களுக்கு என்ன அவமானம் நேரமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. பல்லவன் சோழன் கிட்ட கேக்குறாங்க. அனுப்பனா அண்ணி நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போயிருவாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே சோழன் அதெல்லாம் நான் நடக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.